ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை போராட்டம் முடிந்தது. போராட்டத்தின் முடிவு வெற்றிதான். நான் அனுப்பிய வேலை பக்தியோடு தொட்டதன் காரணமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காண்பிக்கப் போகின்றாய். உன் வாழ்விற்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உன்னிடமே உள்ளது என் குழந்தையே. ஏளனங்கள், எதிர்ப்பு, அங்கீகாரம் என்ற 3 நிலைகளை கடந்துதான் பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் ஒவ்வொருவரும் செய்ய முடிகின்றது. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை ஏளனமாக பார்த்திருக்கின்றார்கள் என்பதற்காக கவலைப்படாதே. அவற்றை உன்னுடைய வெற்றியின் படிக்கட்டுகளாக நினைத்து நீ ஒவ்வொன்றையும் ஏறி கடந்து வர வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னை எதிர்க்கிறார்கள் என்று எல்லாம் நீ வருத்தப்படாதே. அந்த எதிர்ப்பில்தான் உன் வாழ்விற்கான ஒரு உத்வேகமும் பிறக்கவும் செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கையின் சக்தி. கவலை வாழ்க்கையினுடைய எதிரி. கவலையை மறந்து நம்பிக்கையை கையில் கொள். வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவனுக்கு தேவையானது அதுதான். வாழ்க்கை முழுமை பெற கடவுளின் நம்பிக்கை என்பது அவசியமான ஒன்று. அதனால்தான் நீ என்னை பற்றி கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் லட்சியமாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சில சூழ்நிலைகளை நம்மால் சர்வசாதாரணமாக கடந்து செல்லவும் முடியும். தோல்விக்கான அடையாளம் தயக்கம், வெற்றிக்கான அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் என்றுமே தோற்றதில்லை என் குழந்தையே. தயங்கியவர் வென்றது கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கத்தை காட்டாமல் துணிந்து செயல்படு. தோல்வி உன்னை நெருங்காது. வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதலிடத்தை பெறுவது என்று பொருளாகி விடாது. வெற்றி பெற்றாய் என்றால் உன்னுடைய செயல்பாடு சென்ற முறையை விட இந்த முறை சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்று நீ பொருள் எடுத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, பிறரிடம் பேசும் பொழுது கூட மெதுவாக பேசு. உன்னுடைய ரகசியங்களை பாதுகாக்கின்ற நல்ல எண்ணத்தோடையே இரு. அதுதான் உன்னுடைய நடத்தையையும் ஒழுக்கத்தையும் எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நேற்று அத்தியாவசியமாக இருந்தது இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு வருகின்றோம் என்று முதலில் நம்பு. உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது உன்னுடைய செயல்பாடுகள். உன்னுடைய செயல்பாடுகளை நிர்ணயம் செய்யக்கூடியது உன்னுடைய சிந்தனை. அப்பேற்பட்ட சிந்தனையை வளம் நிறைந்ததாகவும் உயர்வானதாகவும் வைத்துக்கொள். துன்பங்களை தூரமாக வைத்து இன்பங்களை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை வாழ்க்கையில் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் என் குழந்தையே. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடத்தில்தான் தோல்வி என்பது வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடு. வெற்றி உன்னுடைய காலடியில் வரும். முயற்சி உனதானால் வெற்றியும் உனதுதான் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வியடைந்த பிறகும் கூட இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று முயற்சித்துப்பார். அதுவே போதும். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம். முயற்சிகள் இல்லாத கனவுதான் பேராசை. முயற்சியுடன் இருக்கக்கூடிய கனவு லட்சியம். இப்படி உன்னுடைய முயற்சியை திருவினையாக்க இந்த முருகன் நான் முடிவெடுத்து வந்திருக்கும் பொழுது உன்னுடைய லட்சியத்தை, உன்னுடைய கனவு கோட்டையை நிச்சயம் நான் நிறைவேற்ற உதவியும் செய்வேன். நகர்ந்தால்தானே நதிக்கு அழகு, வளர்ந்தால்தானே செடிக்கு அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கும் அழகு என் குழந்தையே. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் என்று ஆகிவிடாது. முயற்சி செய்பவன்தான் உண்மையான மனிதன். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கையை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். என் அன்பு குழந்தையே, உனக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் விடிந்திருக்கின்றது. எவ்வளவுதான் மேகங்கள் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்பொழுது நிச்சயம் வெளிவரும் அல்லவா? சூரியன் அது போலதான். எவ்வளவுதான் உன்னுடைய வெற்றியை யார் தடுத்தாலும் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை உனக்கு நிச்சயம் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது. கடக்க போகும் பாதையை நினைத்து பயப்படாதே என் குழந்தையை. இதுவரை கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார். நீ சந்தித்த சவால்களையும் சோதனைகளையும் நினைத்துப்பார். அனைத்து பயமும் உன்னை விட்டு ஓடிவிடும். உன்னால் நிச்சயம் முடியும். வெற்றி என்ற ஒன்று உனக்கு சொந்தமாகும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நல்லதே நடக்கும்.